ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூங்கொடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசி யூஸ் பண்ணி இட்லி தோசை மாவுக்கு எப்படி அரைக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாரம்பரிய நெல் ரகங்களில் தற்போது அதிக புழக்கத்திற்கு வந்துள்ள அரிசி தான் மாப்பிள்ளை சம்பா அரிசி. நம்ம முன்னோர்கள் ஒரு காரணத்தோடு தான் எல்லாத்துக்குமே பேர் வச்சுருக்காங்க. அந்த வகையில் மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு பெயர் காரணம் இருக்குது. புரதம், நார்ச்சத்து, உப்பு சத்துக்கள் நிறைந்துள்ள மாப்பிள்ளை சம்பா அரிசியை இளவட்ட ஆண்கள் உட்கொள்வதால் நல்ல பலத்தை பெறலாம். இந்த அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு சாதம் வடிக்கலாம். இதில் கலவை சாதம், சாம்பார் சாதம், இடியாப்பம், புட்டு, கொழுக்கட்டை எல்லாமே செய்ய முடியும். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை உட்கொள்வதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது, இரும்பு சத்து அதிகரிக்கிறது, உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்புகளை கரைக்க வல்லது, இரத்த அழுத்தம், மாரடைப்பு போன்றவை ஏற்படாமல் தடுக்க உதவுகிறது. இதில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் புற்றுநோயை ஏற்படுத்தாமல் தடுக்கிறது. இப்போது மாப்பிள்ளை சம்பா அரிசி யூஸ் பண்ணி இட்லி தோசைக்கு எப்படி அரைக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2 டம்ளர் மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த 2 டம்ளர் மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு 1/2 டம்ளர் இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். வெறும் மாப்பிள்ளை சம்பா அரிசியாக நம்ம இட்லிக்கு அரைச்சோன்னா நல்லா வராது. அதனால் நம்ம 1/4 டம்ளர் இட்லி அரிசியை சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு 1/4 டம்ளர் இட்லி அரிசியும் 1/4 டம்ளர் அவலும் சேர்த்துக்கலாம். இதை தனியாக ஊற வச்சு நாம் அரைக்க போகிறோம். 1/4 டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாம். 1/4 டம்ளர் உளுந்தோட ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. இது ரெண்டையும் தனித்தனியாக தண்ணி விட்டு கழுவிடலாம். நல்லா 2 தடவை அலசி கழுவி இந்த தண்ணியை வடிச்சிருங்க. இப்போது ரெண்டையுமே நான் நல்லா கழுவி எடுத்துட்டேன். வேறு தண்ணி விட்டு நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசி, இட்லி அரிசி, அவல் தனியாக ஊற வச்சுருக்கிறேன், உளுந்து தனியாக ஊற வச்சுருக்கேன். இதை அப்படியே மூடி 2 மணி நேரம் வச்சிடலாம். 2 மணி நேரத்துக்கு பிறகு பாருங்கள், அரிசி நல்லா ஊறி இருக்குது. அதே போல் உளுந்தும் நல்லா ஊறி வெடிச்சிட்டு வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஊறின பிறகு நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டலாம். ஃபஸ்ட்டு உளுந்தை தனியாக நாம் ஆட்டிக்கலாம். 1/2 மணி நேரம் உளுந்தை தனியாக ஆட்டணும். அதே போல் அரிசியையும் 1/2 மணி நேரம் தனியாக ஆட்டணும். இப்போது 1/2 மணி நேரம் ஆட்டியாச்சு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். மாப்பிள்ளை சம்பா அரிசியை தனியாக போட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் ஆட்ட போகிறேன். 1/2 மணி நேரத்தில் உங்களுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டுரும். இதில் 1 டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்க்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே ஆட்டி எடுத்து வச்சுருக்கிற உளுந்த மாவை இதோடு சேர்த்துடலாம். நம்ம தனியாக ரெண்டையும் வலித்து கையால் மிக்ஸ் பண்ணுறதை விட இதை போல் கிரைண்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகிரும். அரிசி, பருப்பு, உப்பு எல்லாமே உங்களுக்கு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிரும். ஒரு 2 நிமிஷம் கிரைண்டர் அப்படியே ஓட விடுங்க. நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை தனியாக அப்படியே பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 பாத்திரம் இருக்குது பாருங்கள். இதை ஒரு நைட் ஃபுல்லாக புளிக்க வச்சுட்டு காலையில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக பொங்கி வந்திருக்கும். மாவு நல்லா புளிச்சிருச்சு. இதை ரொம்ப கலக்காமல் அப்படியே எடுத்து நாம் இட்லி அவிக்க வேண்டியது தான். இட்லி பாத்திரத்தில் துணியை போட்டு அப்படியே இட்லி ஊற்றிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய, நம்மை எப்பொழுதும் உற்சாகத்துடன் வைக்கக்கூடிய, ஆரோக்கியத்திற்கும் உடல் பலத்திற்கும் உதவும் மாப்பிள்ளை சம்பா அரிசியை நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்து பயனடையலாம். 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இட்லி நல்லா வெந்துருச்சு. லைட்டாக தண்ணியை தெளிச்சிட்டு நம்ம இட்லியை எடுத்துடலாம். இதை எப்பயும் போல் நம்ம சட்னி, சாம்பார்
நம்மளுக்கு பிரியமான எந்த சைட் டிஷ் வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இன்னும் மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாவை வச்சு நாம் எப்பயும் தோசை ஊற்றுற மாதிரி தோசையும் ஊற்றலாம். நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த இட்லி தோசையை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற மற்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இப்போ பாருங்கள், தோசை ரெடி ஆகிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.